வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சுவையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கெவுரு மாவு சிமிலி இல்லை கெவுரு மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கெவுரு மாவு சிமிலிக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கெவுரு மாவு தான் ரொம்ப முக்கியம். அது பார்த்திங்கன்னா நல்லா கெவுரு மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லாட்டை நல்லா வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளுமே நல்லா வானலில் வறுத்து நல்லா ஒரு வதக்கி எடுத்து நல்லா ஒரு கப்பில் அதையும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு கப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு ஏலக்காய் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் கெவுரு மாவு சிமிலி இல்லை கெவுரு மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. நல்லா ஒரு பெரிய பவுலில் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கெவுரு மாவு கொட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கெவுரு மாவை. நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா உதிரியாக வர அளவுக்கு நம்ம நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் உடனே தண்ணி சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிடிக்கும்போது கொஞ்சம் உதிரியாக வரும். ஏன்னா மொத்தமாக தண்ணியாக சேர்த்துட்டிங்கனாலும் கொஞ்சம் தண்ணியாகிடும். அதுமாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நம்ம தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு உதிரி அளவு பிடிக்கும்போது வந்துடும் நம்மளுக்கு. ஸோ நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கினா போதும். ஸோ இது மாதிரி பிடிச்சிங்கன்னா நல்லா புடி மாதிரி வரணும். அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா கெவுரு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்படி பிடிச்சிங்கன்னா வரணும். ஸோ இந்த பதத்துக்கு நம்ம கெவுரு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ கெவுரு மாவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி குண்டானில் நம்ம ஒரு தட்டு வச்சுட்டு அது மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். ஸோ போட்டுங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கெவுரு மாவை இதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆவியில் வேகணும். ஆனால் கெவுரு மாவு பார்த்திங்கன்னா நல்லா உடம்புக்கும் நல்லது, நல்லா சத்தானது, சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை ஆவியில் நல்லா வேக விடணும். ஸோ அடுப்பில் வச்சு இட்லி குண்டானில் மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டாலே நம்மளுக்கு அந்த கெவுரு மாவு நல்லா நீராவியில் வெந்துடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நண்பர்களே. ஸோ கெவுரு மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க எல்லாமே பெரிய ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மல்லாட்டையை போட்டுக்கலாம் ஜாரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இது ஏற்கனவே எள்ளு வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு இது ஏலக்காய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வர வரையும் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு கொஞ்சம் நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதுலேயே நம்ம ஏற்கனவே வெல்லம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து அரைச்சி இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லமும் சேர்த்து அரைச்சாச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதேமாரி இதையும் ரொம்ப கொஞ்சம் நொறுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாரில் வேர்க்கடலை எள்ளு வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு. 10 நிமிஷம் நல்லா வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஆவி அடிக்குது. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நீராவியில் கெவுரு மாவு நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா பலன்னு இருக்குது பார்க்கவே. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு பவுலில் எடுத்து நம்ம அதை கொட்டிக்கலாம். ஏற்கனவே வேக வச்சுருக்க கெவுரு மாவை. இப்போ நல்லா ஒரு பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளு வெல்லம் அரைச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே இப்போ இதை எடுத்து இந்த கெவுரு மாவில் நம்ம சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையிலே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே நம்ம நீராவியில் வேக வச்சுருக்க கெவுரு மாவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்ச வேர்க்கடலை, எள், அப்புறம் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா இதை நம்ம கெட்டியாக நம்ம கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையால் உருண்டை பண்ணிங்கன்னா நல்லா அது மாதிரி உருண்டை பண்ணுற அளவுக்கு வர அளவுக்கு நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இதை மாதிரி இந்த பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு சைஸுக்கு சின்ன சைஸ் இல்லை பெரிய சைஸ் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ சுவையான கெவுரு மாவு உருண்டை இல்லது கெவுரு மாவு சிமிலின்னு சொல்லுவாங்க, கெவுரு மாவு சிமிலின்னு சொல்லுவாங்க, சில சமயம் கெவுரு மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கெவுரு மாவு எள்ளு எல்லாமே உடம்புக்கு நல்லது, சத்தானது. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல ஊட்டச்சத்தோடு நம்ம இருக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.